அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன். இன்று இலங்கையில் நடந்த 3 முக்கிய விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 3. இன்றைக்கு 24 மணித்தியாலத்தில் 3 வித்தியாசமான கொலைகள், 2 சுட்டு கொலை செய்யப்பட்டு 1 கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்ட ஒரு தும்பியல் சம்பவம் உண்டு. இலங்கையில் 24 மணித்தியாலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 5 கொலைகள் நடைபெற்றிருக்குது. நேற்று இரவு ஒரு தந்தையும் அவருடைய 2 பிள்ளைகளும் பயணம் பைக்கில் போய்கொண்டிருக்கக்குள்ள அதால் ஒரு தெரியாத நபர்களால், இனந்தெரியாத நபரால் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அதோடு அவரோட போய்கொண்டிருந்த 6 வயது பெண் பிள்ளையும் 9 வயது ஆண் பிள்ளையும் காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் தற்பொழுது உயிரிழந்ததாக செய்தி வெளிவந்தது. அதை தவிர 22 வயது ஒரு நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் இந்த 24 மணித்தியாலத்தில் நடந்த சம்பவங்களில் அந்த சம்பவம் உண்டு. மிடேனிய என்ற இடத்துல தான் அந்த தகப்பனும் 2 பிள்ளைகளும் பயணம் செஞ்சு கொண்டிருந்த போலில் இனந்தெரியாத நபரால் சுட்டு கொலை செய்யப்பட்டது T56 என்ற ஒரு துப்பாக்கியை பயன்படுத்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதே போல் இன்னொரு சம்பவம் இன்றைக்கு நடந்த, எல்லாருமே அறிஞ்ச, இலங்கை முழுக்க தெரிய வந்த அந்த நீதிமன்றத்தில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம். இது உண்மையிலேயே ஒரு எதிர்பாராத சம்பவம் என்று சொல்கிறத விட ஒரு நீதிபதிகளுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் அல்லது அந்த நீதிமன்றத்துக்கு வருகை தர்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இது இருக்குது. இந்த சம்பவம் அந்த குறித்த நபர் அந்த பாதாள குழுவில் ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருந்த அவர் 2023ஆம் ஆண்டு குறித்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஏற்கனவே 90 நாட்கள் சிறையில் பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு அவர் நீதிமன்ற வழக்குகளுக்கு சென்ற ஒரு சந்தேக நபராக தான் காணப்பட்டு கொண்டு வந்தார். இந்த நபர் சில தகவல்கள் எங்களுக்கு பல விடயங்கள் எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் அறியக்கூடியதாக இருக்குது. அதில் உண்மையான உத்தியோகபூர்வ தகவல்கள் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. அதை பற்றி ஏற்கனவே பழைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சாரையும் உயிரச்சுறுத்தல் கொடுத்ததாகவும், அதைவிட பல 39 கொலைகள் செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் கடத்தல்கள், பல வங்கிகளில் கொள்ளையடிக்க சென்றதான ஒரு பெரிய ஒரு அதாவது படங்களில் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஃபியாட தலைவரை ஒரு ஆளண்ட மாதிரி சோஷியல் மீடியாவில் வர்ற ஒரு தகவல். அப்படியே நான் ஒரு பேர் சஞ்சீவன்ட்டு சொல்லி அந்த ஆள் சந்தேக நபர் இன்று திறந்த நீதிமன்றத்திலேயே சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் இலங்கையில் நீதிமன்றங்கள் இப்போ அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வலயமாக தான் நாங்கள் பார்க்குறது. அதில் நாங்கள் சாதாரணமாக ஒரு மக்கள் வருகை தரைக்குள்ளேயே அவங்கள்ட்ட தொலைபேசிகள்லேருந்து எல்லாமே வெளியே வச்சுட்டு வர சொல்லி ஃபுல்லாகவே பாதுகாப்பு செக் பண்ணி தான் சாதாரண நபர்களையே நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளெடுக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே எல்லா சட்டத்தரணிகளுக்கும் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கூட ஒரு அச்சத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. இது தவிர அந்த குறித்த சந்தேக நபர் பூசா சிறைச்சாலையில் தடுக்க வைக்கப்பட்டு அவர் வழமை போல் அவரை வழக்குகளுக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மூலம் அந்த குறித்த பஸ்ஸில் பிரிசன் பஸ்ஸில் அவரை நீதிமன்றங்களுக்கு கொண்டு வந்திருக்கணும். அது சம்பந்தமான வீடியோ தரவுகளையும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். அப்படி அவர் கொண்டு வரைக்குள்ளேயே பார்த்து நாங்கள் பலத்த பாதுகாப்போடு தான் அவரை அந்த சந்தேக நபரை நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர சந்தேக நபர் பின்புலம் அவர் ஏற்கனவே பாதாள குழுவோட தலைவர் என்று சொல்லி அவர் பண்டாரநாயக்கா இன்டர்நேஷனல்
ஏர்போர்ட்டில் வச்சு நேபாளிலேருந்து இலங்கைக்குள்ளே வரையக்குள்ளே கைது செய்யப்பட்டதாகவும் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு வேறொரு வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் இவர் ஒரு பின்புலம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்துக்குள்ளே இப்படி ஒரு சுட்டு கொலை செய்யப்பட்ட என்று சொல்கிறது உண்மையிலேயே ஒரு ஏற்கத்தக்க விடயம் இல்லைன்றது தான் சொல்ல வேணும். ஏனென்று சொன்னால் அந்த குறித்த நபர் ஒரு முக்கியமான குற்றவாளியாக கூடி இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இனிவரும் காலங்களில் எல்லா நபர்களுக்கும் நம்பிக்கையற்று போகிற தன்மையும் ஒரு அச்சுறுத்தல் தன்மையாகவும் தான் இந்த நீதிமன்றம் காணப்பட போகுது. அப்போ இவரை சுட்டு கொலை செய்த நபர் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு புத்தளம் பாலாவி பகுதியில் கைது செய்யப்பட்டு எஸ்டிஎஃப்ஆல் பலத்த பாதுகாப்புடன் அவரை கொண்டு போயிருக்கணும். அப்போ இவர் இந்த குறித்த சுட்டு கொல்ல முனைந்தவர் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணப்பட்டு சட்டத்தரணி போல் வேடமிட்டு நீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு சட்டத்தரணிகள் வழமையாக நீதிமன்றத்துக்கு போகிறவர்களுக்கு தெரியும். சட்டத்தரணிகள் இருக்கிறதுக்குன்ற ஒரு பகுதிகள் இருக்கும். அது ஓப்பன் திறந்த நீதிமன்றம் என்று சொல்லுவோம். திறந்த நீதிமன்றத்தில் இருக்கும் கதிரைகளோட அது ஒரு சைடு கூண்டு இருக்கும். சாட்சிகள் சொல்கிறதுக்கான கூண்டு இருக்கும். ஸோ அந்த கூண்டுக்கு சைட்டால் நார்மலாக நீதிபதி நீதிபதியோட பெஞ்சில் இருப்பார். அனைத்து சட்டத்தரணிகளும் எங்களோட சட்டத்தரணிகள் கூடிய பகுதிகளில் நாங்கள் இருப்போம். அப்போ அந்த பகுதியில் அவர் குற்றவியல் சட்டக்கோவை அந்த எங்களோட குற்றவியல் சட்டக்கோவை என்ற ஒரு சட்ட புத்தகத்துக்குள்ளே அந்த குறித்த கன்னை ரிவால்வரை அதுக்கேற்ற மாதிரியே வெட்டி புக்குக்குள்ளே வச்சு கொண்டு வேறொரு பெண்மணி அதை கொடுத்துருக்குறா. அதை கொடுத்த நேரம் இவர் சட்டத்திரணி போல் அதில் இருந்து அவரை குறிப்பிட்ட வழக்குக்கு அந்த இடத்துல கூப்பிடுவாங்க. அவரை வழக்கு கூப்பிட்ற நேரம் சாட்சி கூண்டுக்கு ஏறி சந்தேக நபர் கூண்டுக்குள்ளே ஏறி நிற்கும் பொழுது அந்த கூண்டுக்குள்ளே வச்சு அவர் சுட்டு கொல்லப்பட்டார். சில தகவல்கள் வருகிறது. 4-5 சுடுகள் விழுந்ததாகவும் என்று சொல்லி தகவல் வருது. சுட்ட உடனேயே அவர் அந்த துப்பாக்கியை கீழே போட்டுட்டு தப்பி ஓடி இருக்கிறார். இதில் பின்புலம் என்னென்று சொன்னால் அந்த சட்டத்தரணிகள்ன்ற சட்ட புத்தகத்துக்குள்ளே அந்த துப்பாக்கியை வச்சு கொண்டு கொடுத்தது வேறொரு பெண்மணி. சிசிடிவி ஃபுட்டேஜில் இவர் தனியாக ஒரு ஃபைலோட வர மாதிரியும் இல்லை ஒரு லோயர் மாதிரி லோயர்ஸாக இருக்கிறதும் அந்த சில உத்தியோகபூர்வ தகவல் மூலம் எங்களுக்கு வெளியே வந்தது. பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக இன்றைக்கு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் ஆளுங்கட்சி இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை குழுக்களை அமைத்து எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நடைபெறும் என்று எனக்கு தெரியலை. என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூடி ஒரு செக்யூரிட்டி வழங்காமல் இருக்கிற காலநிலையில் யாருக்கு எந்த நிலைமையில் எப்படியான அச்சுறுத்தல்கள் வரும் என்று சொல்லி தெரியல. உண்மையிலே இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நடைபெற்ற விடயத்தில் கூடி இராணுவ வீரர்கள் மூலமாகத்தான் அந்த துப்பாக்கி கொடுபட்டிருக்குன்னு சொல்லி அவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நபர் கூடி ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இது தொடர்பாக உண்மையிலேயே எங்களோட ஜனாதிபதி அதிக கவனம் எடுக்கணும். உயர் எங்களோட இலங்கையில் உயர்ந்த ஒரு பாதுகாப்பாக கருதப்படக்கூடியது முதலாவது பாராளுமன்றம், அடுத்தது நீதிமன்றம். அப்போ இந்த நீதிமன்றத்துக்குள்ளே இப்படியான விடயம் நடைபெறுகின்றக்குள்ள அனைவருக்குமே ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு அச்சமாகவும் இருக்கிறது உள்ளே போகிறதுக்கே. அது மக்களாக இருந்தாலும் சரி, கைதிகளாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளுக்கு கூடி நீ வழக்குகள் எடுத்து ஆராய்ந்து தீர்ப்புகள் கொடுக்கறதுல உண்மையிலேயே ஒரு பயம் ஏற்படும். அது வெளிப்படையான உண்மை. இது தொடர்பாக எங்களோட ஜனாதிபதி உண்மையிலேயே கவனம் எடுத்து செயற்பட வேண்டும். இதற்காகவே இன்று நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரு பொதுமகனாக கதைக்கிறதை விட சட்டத்தின் அடிப்படையில் கதைக்க போனால் அந்த சந்தேக நபர் இன்னுமே சந்தேக நபராகத்தான் காணப்படுகிறார். அதுக்கு காரணம் குற்றவாளியாக நாங்கள் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கும் வரையில் அவர் குற்றவாளியாகத்தான் நாங்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என்றது
எங்களோட உரிமை அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட உண்டு. அதை விட அவருக்குரிய உரிமைகள், வாழும் உரிமை பாதுகாப்பு உரிமைகள் சிறை கைதி அதிகாரிகளினாலும் போலீசாராலையும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறை அவருக்குரிய சிறையினுள் அது மட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட அவர்கிட்ட சுதந்திரம், அந்த சுதந்திரம் அந்த குறைஞ்சளவு சுதந்திரம் கூட அவருக்கு மிகவும் மதிப்பு மிக்கதாக தான் இருக்கும். அப்போ அதை பாதுகாக்க வேண்டியது எங்களை போலீஸாருடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அப்போ இது உண்மையிலேயே அந்த சந்தேக நபருக்கு மீறப்பட்டிருக்குது. இது தவிர நீதிமன்றத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இனி வரும் காலங்களில் நீதித்துறையை கேள்விக்குட்படுத்துகிற விடயமாக காணப்படுது. இனி எல்லா நீதிமன்றங்களிலும் சட்டத்தரணிகளையும் பொதுமக்கள் போல் பொதுமக்களை உள்ளடக்கிக்க ஃபுல்லாக செக் பண்ணி எடுக்கிற மாதிரி சட்டத்தரணிகள் கொண்டு போகிற புக்ஸையும் எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ள எடுக்கிறது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். ஏனெண்டா ஒரு பயமில்லா தன்மையை கொண்டரும். சட்டத்தரணிகள் ஏமாற்றி உள்நுழைந்து அடுத்தவரை கொள்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இலங்கையின் பாதுகாப்பு இருக்குன்றதை உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம். அப்போ அப்படியான விடயங்களை தவிர்க்கிறதுக்கு மேலும் நாங்கள் பாதுகாப்பு உறுதி செய்து கொள்றதுக்காக சட்டத்தரணிகள் ஐடி மூலமாகவும் அவர்கள் கொண்டு வர இப்போ புக்ஸுக்குள்ளே வச்சுருந்து இப்படி ஒரு குற்றவியல் நடைமுறை கோவைக்குள்ளே தான் அந்த ரிவால்வர் வச்சு கொண்டு வரப்பட்டதால் இனி புத்தகங்களை கூடி செக் பண்ணி எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்குள்ளே உள்நுழைய வேண்டிய ஒரு கால கட்டாயம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் தொழிலை தாண்டி உயிரென்றது முக்கியம் எல்லாருக்கும். எல்லா மக்களும் இறுதியாக நீதியை தேடி வர்றது நீதிமன்றத்துக்கு. அந்த நீதிமன்றத்திலேயே நீதி இல்லாமல் ஒரு திறந்த நீதிமன்றத்தில் இப்படி நடக்க உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சம்பவம். இப்பொழுது எஸ்டிஎஃபால் அவர் கைது செய்யப்பட்ட நபர் பழைய இராணுவ கொமாண்டரில் ஒரு சிப்பாயாக இருந்ததாகவும் குறித்த நபருக்கு அந்த ஹேண்ட் ரிவால்வர் எப்படி கிடைச்சேன்னு சொல்லி தெரியல. ஆனால் அது எந்த ஏர் மூலமாக கொடுக்கப்பட்டது, என்ன வழி மூலம் வந்ததுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்படியான சம்பவங்கள் இலங்கையில் மன்னாரிலையும் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு இப்படியான சூடு சம்பவங்கள் நடைபெற்றது. ஆனால் அதை விட இது பயங்கரமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே நீதிபதி, போலீஸ், அதோட அவர் அந்த கொடுத்த அந்த சஞ்சீவண்டவர் வரைக்குள்ளேயே பலத்த பாதுகாப்போடையும் ஏற்கனவே அவர் பெரிய ஒரு குழுவுண்ட தலைவர்ன்றபடியால் அவரை சுற்றி பலத்த பாதுகாப்போடு தான் அவரை வந்தவர். அப்போ அப்படி ஒருக்கர் வந்திருக்க அந்த திறந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே வைத்து ஒரு ஆளை சுட்டு கொலை செய்வர் என்றது உண்மையிலேயே அனைவருக்குமே சட்டத்தரணிகளுக்கும் சரி நீதிபதிகளுக்கும் சரி அதுக்குள்ள ஒவ்வொரு போலீஸார் இருப்பார்கள், சாதாரண பொதுமக்கள் இருப்பார்கள், சாட்சி சொல்லுபவர்கள். அப்போ எல்லாருக்குமே இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நிலையை இது உண்மையிலேயே ஏற்படுத்தி கொண்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு பொதுமகனாக நான் பொதுமகனாக நான் ஒரு கருத்து சொல்ல வந்தால் அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரு சட்டத்தரணியாக நான் ஒரு கருத்து இது சம்பந்தமான கருத்தை நான் வெளிவிடுவனாக இருந்தால் எந்த வியூ வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் குறித்த நபர் ஒரு சந்தேக நபராகத்தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது. இலங்கையின் அரசியலமைப்பின் சட்டத்தில் படி, அதாவது எங்களோட உரிமைகள்லேயே ஒரு ஆள் குற்றவாளியாக இனங்காணும்படும் வரையும் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு குற்றவாளி என்று சொல்லி இனங்காணுப்படுற வரையும் அவர் ஒரு குற்றவாளியாக காணப்பட வேண்டுமென்றதுதான் இலங்கையின் அரசியலமைப்பின் சட்ட ஏற்பாடுகள். நீதிமன்றத்தால் சொல்லப்படும் வரையும் அவர் ஒரு குற்றவாளியாக கணக்கெடுக்கப்பட வேண்டுமென்றதான் ஒரு உரிமை எங்களோட இலங்கையின் சட்ட ஏற்பாடுகள் சொல்லுது. அதன் அடிப்படையில் குறித்த நபரை ஒரு சந்தேக நபரை சுட்டு கொலை செய்தது, அவற்றை பின்புலங்களை வச்சு பார்க்கக்குள்ள அவர் 39 கொலைகள் செய்திருக்கிறார், கஞ்சா கல்லை கடத்தியிருக்கிறார், போதைப் பொருளுக்குள் கடத்தியிருக்கிறார், பெரிய மாஃபியான்ற ஒரு தலைவராக இருந்த ஒரு நபரை கொலை செய்தது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பக்கமான நியாயங்கள் போனாலும் ஒரு சட்டத்தரணியாக நான் ஒரு வழக்கை அவருக்கு எடுத்து செய்வனாக நாங்கள் இருந்தால், ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் அவருக்குரிய உரிமைகள் சிறைக்கு உள்ள
சிறை கைதியாக இருக்கக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்கிட்ட சுதந்திரம் சிறைக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் அளவுக்கு அவருக்கு காணப்பட வேண்டும். அதுதான் உரிமை. அவருக்கான ஒரு வாழும் உரிமை, அதாவது இலங்கை சட்டத்தின் எங்களோட அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கு, மனிதருக்கு வாழும் உரிமை என்றது, உயிர் வாழும் உரிமை என்றது வெளிப்படையாக கூறப்படாட்டிக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் ஒருவருக்கு உயிர் வாழ்கின்ற உரிமை ஒரு மனித உரிமை, அடிப்படை உரிமை. அப்போ அந்த உரிமையில் ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் சரி, பொதுமகனாக இருந்தாலும் சரி, கைதியாக இருந்தாலும் சரி, குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவருக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது சிறை கைதி அதிகாரிகளினுடையதும் போலீஸ் அதிகாரிகளினுடையதும் தலையான கடமை. அது ஒரு சிறையில் சந்தேக நபராக கொண்டு வரப்பட்ட குறித்த நபருண்ட அந்த அடிப்படை உரிமையை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டியது சிறை கைதி அதிகாரியினுடையதும் போலீஸினுடையதும் கடமை. அப்போ அந்த கடமைகளிலிருந்து அவர் மீறி உள்ளார்களா இல்லையார்களா என்றது இனி வர்ற ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷனில் அது கண்டுபிடிக்கப்படும், என்ன நடந்ததுன்னு சொல்லி நீதிமன்ற அதுக்குரிய குழுக்களை நியமித்து கண்டுபிடிக்கப்படும். ஒரு தனிப்பட்ட ஒரு பொதுமகனாக கருத்துக்களாக நான் நிறைய சமூக வலைத்தளங்களையும் பார்த்து அவர் கொல்லப்பட்டது நியாயமானவர் இல்லை, அவர் கொல்ல வந்தவர் தியாகியா, அவர் சுட்டு கொண்டது நியாயமே என்று ஒருபுறம் ஒரு நியாயம் இருந்தாலும் கூட ஒரு சட்டத்தரணியாக அல்லது அந்த குறித்த நபரை பார்க்க அந்த இடத்துல அவருக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் முக்கிய ஒரு சாட்சியாகவும் இருந்திருக்கலாம். அவர் கொல்லப்பட்டதுக்கான பின்புலங்கள் தெரியவில்லை, ஆனால் அவர் சாட்சியாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த சாட்சிகள் மூலம் எங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிய வந்திருக்கலாம். இவருக்கு பின்னுக்கு எத்தனை குழுக்கள் இயங்குகின்றது என்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ கொல்லப்பட்டதால் நன்மைகள் இருந்தாலும் கூட தீமைகள் நிறைய விஷயங்கள் தீமைகளாகவும் இருக்கின்றது. இந்த விடயத்தில் நாங்கள் இன்னொன்று கவனிக்கணும். மெயினாக இலங்கையில் ஒரு சட்டத்தரணி எந்த மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களுக்கும் போய் தனது சட்டம் சம்பந்தமான விடயங்களை, தனது சட்ட சம்பந்தமான வேலைகளை ப்ராக்டிஸ் என்று சொல்லும். ப்ராக்டிஸ் எந்த நீதிமன்றங்களுக்கும் எந்த மாவட்டத்திலும் போய் வழக்காடுவதற்கான உரிமை இருக்குது, வழக்குகள் ஆடுவதற்கான உரிமை இருக்குது. அப்போ உதாரணமாக ஒரு வவுனியா நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற அல்லது அங்கே வவுனியா நீதிமன்றத்தில் வசிப்பிடமாக கொண்ட ஒரு சட்டத்தரணி யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு புதிதாக வருகை தரும் பொழுது அங்கே உள்ள சட்டத்தரணிகளை புதிதான ஒரு வார சட்டத்தரணி என்று சொன்னால் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நார்மலாக வழக்கறிஞர்கள் அப்படி நார்மலாக லோயர்ஸ் விசாரிக்கிறீல்ல. அப்போ ஐடி கார்டை காட்டி அப்படி வார ஒரு ப்ரொசீஜர் நீதிமன்றங்களுக்குள்ளே இல்லை. வழக்கறிஞர்கள் வாரார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லா மாவட்ட சட்டத்தரணிகள் போலும் சட்டத்தரணிகள் தங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பர உறவை வச்சிருக்கிறது தான் வளமையாக நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ். அப்படித்தான் இந்த நபரும் ஒரு திறந்த நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு சட்டத்தரணி போல வேடமிட்டு சட்டத்தரணிகளாக போய்க்குள்ள அங்கே உள்ள லோயர்ஸ் வேறு அதாவது வெளி மாவட்ட சட்டத்தரணி என்று கூடி நினைத்திருக்கக்கூடும். நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறேன். புதிதாக ஒரு சட்டத்தரணி வாராருண்டா வெளி மாவட்ட சட்டத்தரணிகள் என்று நினைச்சிருப்போம். அப்போ அப்படி அவர் இருக்கைக்குள்ளே அவர் என்ன நோக்கத்தில் வாரார், உண்மையிலேயே ஒரு சட்டத்தரணியாண்டு கூடி இன்னொரு லோயருக்கு தெரிஞ்சிருக்க கடைசி வரையுமே வாய்ப்பில்லை, நீதிபதிக்குமே வாய்ப்பில்லை, போலீஸாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சம்பவம் ஒரு திறந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே நடந்த சம்பவங்கள் நடக்கக்குள்ளே இனிவரும் காலங்களில் சட்டத்துறையையும் நீதித்துறையையும் அல்லது சட்டத்தரணிகளுக்கும் நீதிபதிகளுக்குமே ஒரு அச்சுறுத்தல் வரும். என்னென்னு சொன்னால் ஒரு சாட்சி சொல்ல வாராக்கள் கூடி இனி வருவாங்களாண்டா அது சந்தேகம்தான். ஏனெண்டா ஒரு திறந்த நீதிமன்றத்துக்குள்ளே உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய எங்களோட நீதிமன்றத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னைக்கு நார்மலாகவே எங்களோட மக்கள் சாட்சி சொல்ல வாரத்துக்கு பயப்படுவாங்க உயிர் பாதுகாப்புன்றதால. இனி எவ்வளவோ விடயங்கள் சட்டத்துக்கு முன்னுக்கு வருமானு கேட்டால் அது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு பொதுமகனாக பார்க்க
அவர் பழைய பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள பொதுமகனாக நீங்கள் சொல்லக்கூடியது உண்மையிலேயே அவர் ஒரு தியாகியாக அவர் செத்தது நல்லந்தான் என்று பொதுமகனாக கருத்து சொல்லுவாங்க சில பேர். ஒரு சட்டத்தரணியாக எந்த வியூ வேறையாக இருந்தது, அதுதான் உண்மையும். இது தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். மேலதிகமான அடுத்த வீடியோவில் இது தொடர்பாக மேலதிகமாக கதைப்போம். தேங்க்யூ ஸோ மச். கௌசல்யா நரேந்திரன், சட்டத்தரணி.